வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளி செய்திகளுக்குள் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். செய்திகள். பாம்பு பூச்சி வளர்க்கும் தமிழர்கள். பல தமிழர் வீடுகளில் சுத்தம் என்பது மிக குறைவே. பழைய பொருட்களை அகற்றாது வீட்டினுள் பாதுகாத்து வரும் எண்ணங்களே இவற்றுக்கு முக்கிய காரணம். பழைய துணிமணிகளை மூட்டை கட்டி வீட்டில் வைத்தால் குடியிருக்க எலிகள் வந்து விடுகின்றன. விஷ பாம்புகளின் பிடித்த உணவு எலிகள் நமது வீடுகளில் இருக்கும். பாம்புகள் நல்ல உணவு இருக்கும் இடமென கருதி வீட்டுக்குள் வந்து குடியிருந்து விடுகின்றன. வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் பழைய பொருட்களை மனமுவந்து அகற்ற பழகிக்கொள்ள வேண்டும். இச்செய்தியை தயாரித்த எனது வீட்டிலும் இதே நிலைதான். அதனால் அடிக்கடி நாகப்பாம்பு வீட்டில் இருக்கும் எலிகளை பிடிக்க வரும். ஆனால் அம்மா கூறுகின்றார், நல்ல பாம்பு வருவது கடவுளின் சித்தம் என்கிறார். எமது மூட நம்பிக்கைகளை கொஞ்சமாவது குறைத்தாலே தமிழன் தலை நிமிர்ந்து வாழ முடியும். செய்வோமா? காரணம் அறிய முன்னம் விபத்து என கூறும் ஸ்ரீலங்கா காவல்துறை. தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு. ஸ்ரீலங்கா காவல்துறையை யார் காவல்துறை என்ற நோக்கில் அணுகினாலும் தமிழர்கள் அவர்களை அப்படி என்றும் சிந்திக்க மாட்டார்கள். காரணம், தமிழின் அழிப்பில் எவ்வளவு ராணுவம் தமிழர்களை கொன்றொழித்ததோ அதேபோல் ஸ்ரீலங்கா காவல்துறையும் செயல்பட்டது என்பது காணொலி ஆதாரம் இல்லாவிட்டாலும் தமிழர்களுக்கு நன்கு தெரியும். சித்திரவதைகள், கொடுமைகள், சிறைப்பிடிப்புகள், விசாரணை நேர கொலை என ஸ்ரீலங்கா காவல்துறை செய்த அட்டூழியங்களை அடக்கிக் கொண்டு போக முடியும். ராணுவத்தால் தமிழர் உயிர் நேரடியாக எடுக்கப்பட்டது. ஆனால் ஸ்ரீலங்கா காவல்துறையால் அனுபவிக்கக்கூடிய கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டது. இப்படியான ஒரு அமைப்பை யார் வேண்டுமெனிலும் காவல்துறை என கூறலாம். ஆனால் தமிழர்களுக்கு அவர்களும் இன அழிப்பு கொடியவர்களே. ஸ்ரீலங்கா காவல்துறையின் செயல்பாடுகள் இன்றும் சுதந்திரமானது இல்லை. தமிழர்களை அழிக்கும் தேவைக்கு ஏற்றால் போல் மட்டுமே ஸ்ரீலங்கா காவல்துறை இயங்குகின்றது. அண்மையில் நடந்த பல கொலைகளை மூடி மறைப்பதற்கு விபத்து என்று உடனடியாகவே காவல்துறை சரியான விசாரணை செய்யாது கூறி வருகின்றது. நேற்று கூட வவுனியா மாவட்டத்தில் அரசன்குளம் பகுதியில் புகையிரத பாதையோரமாக ஆணொருவரின் சடலம் அடிப்பட்ட காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளது. அந்த சாவை கூட விபத்து என்றே கூறுகின்றது ஸ்ரீலங்கா காவல்துறை. அண்மையில் இப்படித்தான் ஒருவர் கிளிநொச்சி பகுதியில் இறந்து கிடந்தார். அவரையும் அப்படியே கூறினார்கள். ஆனால் அவர் உண்மையில் யார், எதற்காக கொல்லப்பட்டார் என்பது தமிழ் நூலகத்துக்கு ஆதாரபூர்வமாய் தெரிந்த விடயம். தமிழ் நூலகம் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே அந்த செய்தியை வெளியிடவில்லை. ஆனால் அது ஸ்ரீலங்கா புலனாய்வு படைகளால் நிகழ்த்தப்பட்ட கொலை. அன்பான தமிழ் ஊடகங்களே, ஸ்ரீலங்கா அரசின் போலி பிரச்சாரத்துக்கு தெரியாமலே பங்களிப்பு செய்யாமல் இருப்பதை தவிர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். ஊடகம் நடத்துவது என்றால் சுயமான புலனாய்வு சிந்தனை எமக்கு இருக்க வேண்டும். அதையாவது தயவு செய்து கடைபிடியுங்கள். ஸ்ரீலங்கா அரசு தரும் செய்தியை நாம் போடுவதால் நாமே ஏமாற்றப்படுகின்றோம். அவர்களின் செய்தியை நாம் தவிர்த்தாலே வெற்றிதான். ஸ்ரீலங்கா அரசின் அத்தனை நிர்வாகங்களும் தமிழர்களுக்கு எதிராகவே இயங்குகின்றது என்பது உங்களுக்கு தெரியாதா என்ன? மன்னார் குருவில்வான் இசை மாலமேட்டை கிராம மக்களின் காணிகளை அபகரிக்க முயற்சி. செல்வம் எம்பியிடம் முறைப்பாடு. மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட குருவில்வான் இசை மாலமேட்டை கிராமத்தில் 1972ஆம் ஆண்டு தொடக்கம் தற்போது வரை வாழ்ந்து வரும் மக்களின் காணிகளை அபகரிக்க வனவள ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனிடம் முறையிட்டுள்ளனர். குறித்த கிராம மக்களின் பிரச்சனைகளை ஆராய்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் நேற்று திங்கட்கிழமை மாலை குறித்த கிராமத்திற்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இதன்போது அக்கிராம மக்கள் பாராளுமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்தனர். குறித்த கிராம மக்கள் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் மாவட்டத்தில் பல காணிகளை அரசாங்கம் சுவீகரித்து வருகின்றது. இந்த நிலையில் காணி அபகரிப்பின் ஒரு அங்கமாக பல வருடங்களாக நாம் வசித்து வரும் குயில்வான் இசை மாலமேட்டை கிராமத்தில் வாழ்ந்து வரும் மக்களை உடனடியாக குறித்த கிராமத்தை விட்டு வெளியேறும்படி வனவள ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளினால் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த விடயம் நாங்கள் பல்வேறு அமைப்புகளின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளோம். கடந்த காலங்களில் குறித்த பகுதியில் 150 குடும்பங்கள் வரை வாழ்ந்து வந்தோம். தற்போதைய அறிவித்தலினால் குறித்த பகுதியில் வாழ்ந்து வரும் 14 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிப்படைந்துள்ளதோடு அச்சமடைந்து உள்ளனர். குறித்த குருவில்வான் இசை மாலமேட்டை கிராமமானது மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பாலபெருமாள் கட்டு கிராம சேவகர் பிரிவில் கட்டுக்கரை குளத்தின் பின்புறத்தை அண்டிய சகல வளமிக்க கிராமமாக காட்சியளிக்கின்றது. 1972ஆம் ஆண்டு குறித்த பகுதியில் சுமார் 150 குடும்பங்கள் வாழ்ந்து வந்துள்ளன. இங்குள்ள மக்கள் தோட்டச் செய்கையில் ஈடுபட்டு வந்ததோடு பலாமரம், மாமரம் உள்ளிட்ட பல மரங்களினால் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தமது இயல்பு வாழ்க்கையை நடாத்தி வந்தனர். அது மட்டுமின்றி கட்டுக்கரை குளத்தில் நன்னீர் மீன்பிடியில் ஈடுபடுவதுடன் மீன்களை பதப்படுத்தி விற்பனை செய்து வந்தனர். நாட்டில் ஏற்பட்ட யுத்த சூழ்நிலையினை அடுத்து வடக்கே உள்ள மக்கள் இடம்பெயர்ந்து சென்ற போது குறித்த கிராமத்தில் உள்ள மக்கள் இந்தியா மற்றும் இலங்கையின் பல பாகங்களிலும் இடம்பெயர்ந்து சென்றனர்.
பின் நாட்டில் ஏற்பட்ட சமாதான சூழ்நிலையின் காரணமாக மக்கள் தமது சொந்த இடங்களுக்கு மீளச் சென்றபோது அக்கிராம மக்களும் மீளச் சென்றுள்ளனர். மீள்குடியேறியுள்ள கிராமத்திற்கும் கிராம மக்களுக்கும் அரசாங்க உதவியுடன் பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இப்பகுதியை சேர்ந்த 7 மீனவ சங்கங்களை சேர்ந்த 120 அங்கத்தவர்களுக்கு 46 நன்னீர் மீன்பிடிக்கான வள்ளங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆரம்ப காலம் போல் தற்போது வரை இக்கிராம மக்கள் தமது இயல்பு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். இந்நிலையிலேயே குறித்த கிராம மக்களை எதுவித முன் அறிவித்தலுமின்றி உடனே வெளியேறும்படி வனவள ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளினால் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதோடு அக்கிராம மக்களும் கடுமையாக அச்சுறுத்தப்பட்டுள்ளனர். இக்கிராமத்தை சேர்ந்த பலருக்கு எதிராக வனவள ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளினால் மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த கிராம மக்களை எழுப்புவதற்கு ஏற்கனவே ராணுவம் முயற்சி செய்து வந்தது. இதற்கு மக்கள் ஒத்துழைக்கவில்லை. இந்த நிலையில் பொதுமக்களுக்கு சொந்தமான பல இடங்களில் ராணுவத்திற்கு சொந்தமான இடம் என ராணுவத்தினரால் பெயர் பலகை நாட்டப்பட்டுள்ளது. தற்போது வனவள ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் இக்கிராமத்திற்கு வந்து மக்களை எழும்பச் சொல்வதோடு பல வருடங்கள் பழமை வாய்ந்த பல மரங்களை வெட்டும்படி அச்சுறுத்துவதாக அந்த மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனிடம் முறையிட்டனர். சகல வளங்களையும் கொண்ட இக்கிராமத்தில் சிங்கள குடியேற்றம் ஒன்றை மேற்கொள்ளும் முகமாகவே இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த குறித்த கிராம மக்கள் பரம்பரையாக வாழ்ந்து வரும் இக்கிராமத்தை மீட்டுத் தர நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அக்கிராம மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனிடம் வேண்டுகோளை முன்வைத்தனர். இந்த நிலையில் இவ்விடயம் தொடர்பில் உயர்மட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் உறுதியளித்தார். ஸ்ரீலங்காவில் அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியங்களை சேர்ந்தவர்களின் முதலீடு 70%. மத்திய வங்கியின் ஆளுநர். மனித உரிமை மீறல்கள் காரணமாக தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்காவில் முதலீடுகள் குறைந்திருப்பதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளில் எவ்வித உண்மையும் இல்லை என மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் தெரிவித்துள்ளார். உலகளாவிய ரீதியில் 6 மில்லியன் ஸ்டெர்லிங் பவுனுக்கும் அதிகமான கடன் பத்திரங்களில் முதலீடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் இவற்றில் 70%க்கும் அதிகமானவை அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியங்களை சேர்ந்தவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் காரணமாக வெளிநாட்டு முதலீடுகளில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளில் எவ்வித உண்மையும் இல்லை என்றும் மேலும் தெரிவித்தார். இதேவேளை கடந்த வைகாசி மாதம் இலங்கையின் பணவீக்கம் குறைந்துள்ளது. நுகர்வோர் விலை சுட்டியை கொண்டு குடிசன புள்ளி விபரவியல் திணைக்களம் நடத்திய கணக்கெடுப்பின்படி சித்திரை மாதத்தில் 4.9% காணப்பட்ட பணவீக்கம் வைகாசி மாதத்தில் 3.2% குறைந்து 2012ஆம் ஆண்டின் பின்னர் குறைந்த பணவீக்க வீதமாக இது பதிவாகியுள்ளது. வருடாந்த சராசரி பணவீக்க வீதம் வைகாசி மாதத்தில் குறைந்துள்ளது. 2013ஆம் ஆண்டு ஆனி மாதத்தின் பின்னர் குறைவான வீதமாக வைகாசி மாத பணவீக்கம் வீதம் அமைந்துள்ளது. பணவீக்கம் குறைந்ததன் காரணமாக உணவற்ற சில பொருட்களின் விலைகளில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. உணவற்ற பொருட்களின் உபப்பிரிவுகளாக உள்ள வீடமைப்பு, நீர், மின்சாரம், வாயு, எரிபொருள் போன்ற பொருட்களில் 0.1% வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். முகநூல் காதல் 63 வயதான நபரை கரம் பிடித்த 17 வயது சிறுமி. 15 வயது சிறுவன் காதல் தோல்வி காரணமாக தற்கொலை முயற்சி. 63 வயதான முகநூல் காதலனை கரம் பிடித்த 17 வயதான சிறுமி ஒருவர் தொடர்பிலான தகவல்கள் மொரட்டுவ பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. சமூக வலைத்தளமான முகநூல் ஊடாக 60 வயதான வயோதிபர் ஒருவருக்கும் 14 வயதான சிறுமி ஒருவருக்கும் காதல் மலர்ந்துள்ளது. சுமார் 3 ஆண்டுகள் இவர்களது காதலுறவு முகநூல் ஊடாக தொடர்ந்துள்ளது. அதன் பின்னர் குறித்த சிறுமி பெற்றோரின் விருப்பத்திற்கு மாறாக வீட்டை விட்டு வெளியேறி இந்த வயோதிபருடன் குடும்பம் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. வயோதிபர் தனது பெயர் மற்றும் வயதை மறைத்து சிறுமியை ஏமாற்றியுள்ளார். அண்மையில் கண்டி நகரில் முதல் தடவையாக ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொண்டதாகவும் வயோதிபருடன் சிறுமி சென்றுவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் சிறுமியின் பெற்றோர் காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளனர். எனினும் சிறுமி வயோதிப காதலனை விட்டு விலகி வர மறுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. 15 வயது சிறுவன் காதல் தோல்வி காரணமாக தற்கொலை முயற்சி. காதல் தோல்வி காரணமாக தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தில் காட்டுப்பகுதிக்கு சென்ற மாணவர் ஒருவர் தூக்கிட நினைத்த மரத்தின் கீழ் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது உறவினர்கள் அவரை கண்டுபிடித்துள்ளனர். 15 வயது பாடசாலை மாணவர் ஒருவரை இவ்வாறு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று நொச்சியாகம பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. நொச்சியாகம கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பாடசாலை ஒன்றில் குறித்த மாணவர் கல்வி கற்று வருகின்றார். குறித்த மாணவர் அதே பாடசாலையை சேர்ந்த மாணவி ஒருவருடன் காதல் தொடர்பினை பேணி வந்துள்ளார். ஓராண்டு காலம் நீடித்த இந்த காதல் உறவு அண்மையில் முடிவடைந்ததாகவும் இதனால் மாணவர் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளானதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காதல் தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத 15 வயது மாணவர் காட்டு பகுதிக்கு சென்று மரம் ஒன்றில் தூக்கிட்டு உயிரை விட திட்டமிட்டுள்ளார். இதன்படி கயிறு ஒன்றை எடுத்துக்கொண்டு சென்ற மாணவர் இறுதி நேரத்தில் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு ஆழ்ந்து உறங்கிவிட்டதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 1ஆம் தேதி காணாமல் போன மாணவரை பெற்றோரும் உறவினர்களும் பல இடங்களிலும்
இடம் தேடி இறுதியாக பனுமடலாவா காட்டுப்பகுதியில் உள்ள மரம் ஒன்றின் கீழ் உறங்கிக் கொண்டிருந்த போது கண்டுபிடித்துள்ளனர். சுமார் ஒரு நாள் உணவு எதுவுமின்றி மாணவர் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 29 தமிழக மீனவர்களையும் விடுதலை செய்யுமாறு தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின அழிப்பு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். தலைமன்னார் கடற்பகுதியில் வைத்து ஞாயிறு அன்று கைது செய்யப்பட்ட 29 தமிழக மீனவர்களையும் விடுதலை செய்யுமாறு தமிழீழ ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின அழிப்பு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவு நேற்று திங்கட்கிழமை இரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கடற்படையினரால் இந்த 29 மீனவர்களும் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் நேற்று மன்னார் ஸ்ரீலங்கா நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்ட போது அவர்களை ஆணி 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதேவேளை படகு பழுது காரணமாக இலங்கை கடற்பரப்புக்குள் வந்ததாக கூறப்படும் மேலும் 4 மீனவர்களை விளக்கமறியலில் வைக்காமல் தடுப்பில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதேவேளை தமிழ்நாடு முதல்வர் ஜெயலலிதா இன்று புதுடெல்லியில் தமிழ்நாட்டு ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின அழிப்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். இதன்போது அவர் கச்சத்தீவு விவகாரம் மீனவர் பிரச்சினை குறித்தும் இந்திய பிரதமரிடம் வலியுறுத்துவார் என்று கருதப்படுகிறது. இந்த சந்திப்பு நிகழவுள்ள நிலையிலேயே மீனவர்களை விடுவிக்க ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். நன்றி, வணக்கம். மண்ணில் கொண்ட காதல்தான் கண்ணுக்குள்ளே நீங்கள் தான் பாட்டாலே உமை தொழுகின்றோம். நாளும் உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து ஆவாரம் சூடி நாங்கள் வணங்குகிறோம். மண்ணில் கொண்ட காதல்தான் கண்ணுக்குள்ளே நீங்கள் தான் பாட்டாலே உமை தொழுகிறோம். நாளும் உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து ஆவாரம் சூடி நாங்கள் வணங்குகிறோம். மலர்ந்திடும் பூமி ஏனெறிது சாமி, தமக்கென வாழ்ந்தாலேதும் நிலையாது. பாரெம்முயிர் நாடு ஆம் வாழ்ந்திடும் வீடு, நிலத்திலே வாழ்க்கை எங்கள் மண்ணோடு. உயிர் கொடையாகும் வீரர்கள் வாழ்வு களப்பதிவாகி தினம் வாழும். களப்பதிவாகியே தினம் வாழும். மண்ணில் கொண்ட காதல்தான் கண்ணுக்குள்ளே நீங்கள் தான் பாட்டாலே உமை தொழுகின்றோம். வாழும் உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து ஆவாரம் சூடி நாங்கள் வணங்குகிறோம்.
வீரர் உயிர் விடும் போது தீ அழுதிடும் பாரு, இனத்தையே காக்கும் இவர் வரலாறு. சாயமை தொடும் போது நாம் அஞ்சுதல் கேடு, துணிந்தவர் யாருக்கும் துன்பம் நெருங்காது. நெருப்பென வேகும் வேங்கைகள் தேகம், இனத்துயர் தீர ஒளியேற்றும், இனத்துயர் தீர இங்கு ஒளியேற்றும். மண்ணில் கொண்ட காதல்தான் கண்ணுக்குள்ளே நீங்கள் தான், பாட்டாலே உமை தொழுகின்றோம். நாளும் உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து, ஆவாரம் சூடி நாங்கள் வணங்குகிறோம். மண்ணில் கொண்ட காதல்தான் கண்ணுக்குள்ளே நீங்கள் தான், பாட்டாலே உமை தொழுகிறோம். நாளும் உமை நினைத்து அன்பால் உமை அழைத்து, ஆவாரம் சூடி நாங்கள் வணங்குகிறோம்.